Praise the Lord. Wish you all a very happy new year. ஸோ இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு புது வருஷத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கோம். ஏசப்பா வந்து நம்மள ரொம்ப ஒரு ப்ரொடெக்டிவா நம்ம வந்து பார்த்துக்கிட்டாங்க. லாஸ்ட் இயர் ஃபுல்லாவே ஃப்ரம் த பிகினிங் ஃப்ரம் த ஜான்வரி டு த டிசம்பர் மந்த் ஏசப்பா நம்மளை கண்மணி போல பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காக நம்ம நிச்சயமா ஏசப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம். இப்போ ஏசப்பா வந்து ஒரு புது வருஷத்துக்குள்ள கடந்து போக வந்து நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இந்த நாள் இந்த ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு ஏசப்பா நமக்கு என்ன வாக்குத்தத்தம் தராங்கன்னு பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதுல கடைசி பகுதியை நான் படிக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதே வசனத்தை நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Revelation chapter 3 verse 8. I know your deeds. See, I have placed before you an open door that no one can shut. ஸோ இந்த நாளிலும் கூட நீங்க இந்த வருஷத்துக்குள்ள நீங்க நுழையும் போதே வந்து நீங்க கேன் ஹாவ் மெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் இந்த வருஷம் ஏதாவது புதுசா ஏதாவது செய்யணும், ஜாப்ஸ் ஜாப்ஸ் இல்லாதவங்க புது ஜாப் வந்து வாங்கணும், புது ஜாப்ல போகணும், படிக்கிறவங்க நான் ஒரு யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணணும், ஸ்கூல் படிக்கிறவங்க நான் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸோட ஒரு ரெசல்யூஷன்ஸோட நம்ம வந்து இந்த இயர்க்குள்ள வந்து we would have stepped in. But what God is saying is, see, I have placed an open door before you. He has placed an open door. Many of them, நிறைய பேர் வந்து லைக் யூ கேன் எக்ஸ்பெக்ட், ஐயோ எனக்கு ஒரு வாசல் கூட கிடைக்காதா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, எனக்கு வந்து எல்லா வாசலுமே அடைக்கப்பட்டுச்சு, நோ சோர்ஸ் ஃபார் மீ. யூ கேன் மேபி இட்ஸ் a financial problem or health issues or whatever it may be. யூ கேன் திங்க் லைக் யார் எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணுவா, யாருமே என்கிட்ட இல்லையே, என் கூட யாருமே இல்லையே, இப்ப நான் என்ன பண்றது, எல்லா எல்லா என்னோட சோர்ஸ் ஆஃப் ஹெல்ப்பும் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, இப்ப யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. டோன்ட் வரி, காட் இஸ் தேர். ஹி ஹாஸ் ஓப்பன் த டோர் விச் நோ மேன் கேன் ஷட். ஏசப்பா வந்துட்டு ஒரு வாசல் உங்களுக்காக திறந்தாருன்னா அது எந்த மனுஷன் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு அகேன்ஸ்டா பண்ணாலுமே அந்த டோர் உங்களால ஷட் பண்ண முடியாது, அவங்களால ஷட் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு அந்த டோருக்குள்ள எப்படி என்டர் ஆகுறது, யார் அந்த டோர் அப்படின்னா, ஜான் 10:9 வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ ஆம் த டோர், இஃப் எனி ஒன் என்டர்ஸ் பை மீ ஹி வில் பி சேவ் அண்ட் வில் கோ இன் அண்ட் அவுட் அண்ட் ஃபைண்ட் பாஸ்டர். ஸோ ஐ ரெஃபர்ஸ் டு காட், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அவர் மூலியமா தான் நம்மளால அந்த டோரை வந்து என்டர் பண்ண முடியும். ஹீ ஓப்பன்ஸ் த டோர், ஒன்லி த்ரூ ஹிம் வி கேன் என்டர் டு த டோர். நம்ம செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு நம்ம பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏசப்பா எனக்கு வாசல் திறக்கவே மாட்டேங்குது ஏசப்பா நம்ம போய் கேட்டோம்னா definitely it will not open. Only through God you can go. He is saying that I am the door, God is the door, he is the door. Only through him. ஏசப்பா மூலியமா தான் நம்ம வந்துட்டு அந்த தெரிந்த வாசலுக்குள்ள நம்மளால போக முடியும். ஏசப்பா இல்லைன்னா we can't go. If anyone enters by me, he will be saved. ஏசப்பாக்குள்ள நம்ம போகும்போது நம்ம என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஏசப்பா வந்து நம்மளை காப்பாற்றுவான். நமக்கு வந்து பயப்படல, ஐயோ இப்ப யார் என்ன காப்பாற்றுவா, ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அவங்க கூட இருக்கலாம், அந்த சுச்சுவேஷன்ல யார் என்ன காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணலாம். பட் ஈவன் இன் தட் டைம் காட் வில் பி தேர். நீங்க அவருக்குள்ள நீங்க போனீங்கன்னா, when you pass through him, when you pass through the open door through him, you can be saved and you will go in and out and find pastor nothing but blessings and உங்களோட ஆசீர்வாதத்தை தான் வந்துட்டு அந்த பாஸ்டர்ன்ற ஒரு வார்த்தை வந்து குறிக்குது. புல்லுள்ள இடங்களில் வந்து தாவீது வந்து 23ஆம் சங்கீதத்துல புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்தார். புல்லுள்ள இடங்களில் இஸ் நத்திங் பட் he just feed me with good food and he blesses me. So our God is a God who blesses us. He doesn't curse us. நம்ம வந்துட்டு சபிக்கிற ஆண்டவர் கிடையாது. அவர் வந்து நம்மள எப்பவுமே ஆசீர்வதிக்கணும் தான் விரும்புவாரு. நம்ம நல்லா இருக்கணும் தான் இயேசுவா விரும்புவார். ஒரு நாள் கூட இயேசுப்பா வந்து நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது, ஒரு குட் ஹெல்த்ல இருக்கக்கூடாது நினைக்கவே மாட்டார். ஏசப்பாவோட தாட்ஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லா இருக்கணும், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும், நல்ல குட் ஹெல்த்ல இருக்கணும் தான் ஏசப்பா வந்து விரும்புவார். ஸோ இஃப் யூ கெட் எனி வீக்னஸ் ஆர் யூ ஆர் ஜஸ்ட் மிஸ்ஸிங் சம்திங்னா ஜஸ்ட் கோ அண்ட் ஆஸ்க் காட். ஹி டெஃபினெட்லி ஓப்பன் அ டோர். நீங்க நினைக்கலாம், ஐயோ இது தந்திருக்கு, இத்தனை வருஷம் ஏற்கனவே நிறைய சோர்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டேன், அதெல்லாம் வந்துட்டு ஃபிளாப் ஆயிடுச்சு, இதுவும் அந்த மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நெவர் டவுட் இன் காட். காட் வந்துட்டு உங்களுக்காக ஒரு ப்ராமிஸ் தராரு. காட் வந்துட்டு ஹீஸ் ஓப்பனிங் அ டோர்னா ஜஸ்ட் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் இன். தட் இஸ் த ட்ரூத். நீங்க வந்துட்டு
ஐயோ! இது போ முடியுமா? போ முடியாதா? இது வந்துட்டு சக்சஸ் ஆகுமா? சக்சஸ் ஆவாதா? அப்படின்னு டவுட்ஃபுல்லாவே போனீங்கன்னா, இட் வோன்ட் பி இன் சக்சஸ். நீங்க பிளைண்ட்லி ட்ரஸ்ட் இன் காட். நீங்க ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பெர்சன் எப்படி நீங்க பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணுவீங்க? அவங்க என்னதான் பண்ணாலும் அவங்க சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த பெர்சன விட ரொம்ப மேலமா ரொம்ப மேல இருக்கிறது தான் நம்ம ஏசப்பா. ரொம்ப ட்ரஸ்ட்வர்தியான பெர்சன். ஹி இஸ் த மோஸ்ட் ட்ரஸ்ட்வர்தி காட். ஸோ நீங்க பிளைண்டா ஏசப்பா நீங்க ட்ரஸ்ட் பண்ணும்போது ஹி வில் ஜஸ்ட் லீட் யூ காட். ஈவன் இந்த டார்க் பார்ட்ஸ் நீங்க என்னதான் ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்தாலும் ஜஸ்ட் ட்ரஸ்ட் இன் காட். ஹீல் ஓப்பன் அ டோர். யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் யூ வில் ஃபைண்ட் பிளெஸிங்ஸ். நான் இப்போ ப்ரே பண்றேன். ஏசப்பா இந்த வேலைக்காக நன்றி. ஏசப்பா இந்த நாளிலும் கூட எங்களுக்கு வார்த்தைக்கு தந்ததுக்காக நன்றி. ஏசப்பா யூ ஓப்பன் அ டோர் அண்ட் நோ மேன் கேன் ஷட் இட். ஏசப்பா ஏசப்பா நீங்க ஒரு வாசல் நீங்க திறந்தீங்கன்னா அது யாராலுமே அதை மூட முடியாது. ஏசப்பா ஏசப்பா நீங்க இந்த வருஷம் போன வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி நீங்க பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா இந்த வருஷமும் கூட நாங்க ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நாங்க நுழைய உதவி செஞ்சதுக்காக நன்றி இயேசுப்பா. எத்தனையோ பேர் நேத்து படுத்தவங்க இன்னைக்கு எந்திரிக்க முடியாம நிறைய பேர் இருக்காங்க இயேசுப்பா. பட் எங்களை உயிரோட நீங்க இந்த நாள் வரைக்கும் நீங்க வச்சிருக்கிறதுக்காக நன்றி இயேசுப்பா. இன்னொரு வருஷத்தையும் நாங்க பார்க்க உதவி செஞ்சதுக்காக நன்றி இயேசுப்பா. இந்த வருஷத்தையும் நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க இயேசுப்பா. நீங்க ஒரு திறந்த வாசல் முன்னாடி வச்சிருக்கீங்க இயேசுப்பா. அது உங்க மூலியமா நாங்க அந்த வாசலுக்குள்ள போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வருஷம் முழுவதும் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Once again, wish you all a happy new year.